சென்னை கடற்கரைக்கு வரும் மக்களுக்கு இனி கடல் காற்றுடன் இலவச வைஃபை வசதியும் கிடைக்கப் போகிறது. மெரினா, பெசன்ட் நகர், திருவான்மியூர், திருவொற்றியூர் கடற்கரைகளில் 107 ஸ்மார்ட் கம்பங்கள் அமைப்பு. ஏற்கனவே உள்ள வைஃபை சேவை சரியாக செயல்படுகிறதா? பொதுமக்களின் எதிர்பார்ப்பு என்ன? விரிவாக பார்க்கலாம். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. மெரினா, பெசன்ட் நகர், திருவான்மியூர் மற்றும் திருவொற்றியூர் கடற்கரைகளில் 107 புதிய வைஃபை ஸ்மார்ட் கம்பங்களை அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் முதல் பயன்பாட்டுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் தினமும் 45 நிமிடங்கள் இலவசமாக இணையத்தை பயன்படுத்தலாம். இதில் மெரினா கடற்கரையில் 75 கம்பங்களும், பெசன்ட் நகரில் 20 கம்பங்களும், திருவான்மியூரில் 10 கம்பங்களும் ஏர்டெல் நிறுவனம் மூலம் அமைக்கப்பட உள்ளன. திருவொற்றியூர் கடற்கரையில் 7 கம்பங்களை அமைக்க ஹாத்வே நிறுவனம் ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. தனியார் நிறுவனங்களின் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு நிதி மூலம் இந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் புதிய திட்டத்திற்கு முன்பே பழைய பொது வைஃபை சேவையின் தரம் குறித்து கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மொபைலில் வைஃபை இணைப்பு கிடைத்தாலும் இணையதளம் மற்றும் செயலிகள் செயல்படுவதில்லை என பயனாளிகளின் குமுறலாக உள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு 49 இடங்களில் ஸ்மார்ட் கம்பங்கள் அமைக்கப்பட்டு OTP சரிபார்ப்புக்கு பிறகு 30 நிமிட இலவச இணைய வசதி வழங்கப்பட்டது. காலப்போக்கில் சேவையின் தரம் குறைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பூங்காக்கள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட 900 இடங்களில் உள்ள சுமார் 2600 ஸ்மார்ட் கம்பங்களை சீரமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. மேலும் மெரினா மற்றும் பெசன்ட் நகரில் உள்ள 38 வைஃபை கம்பங்கள் ஏற்கனவே ACT ஃபைபர் நெட் மற்றும் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனங்களால் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கடற்கரையில் அவசர அழைப்புகள், இணைய வழி பண பரிவர்த்தனைகள், வாடகை வாகனங்களை அழைப்பது உள்ளிட்ட தேவைகளுக்கு வைஃபை உதவும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். அதே நேரத்தில் இலவச வைஃபை மட்டுமல்ல, தடையில்லாத வேகமான சேவையும் வலுவான இணைய பாதுகாப்பும் வேண்டும் என்பதே சென்னை மக்களின் கோரிக்கையாக உள்ளது.